ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சனில் பனியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் என்ன பழம் எடுத்திருக்கேன் அப்படின்னா 2 செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இந்த செவ்வாழைப்பழங்கிறது அவ்வளோ மெடிசினல் வேல்யூஸ் நிறைஞ்சது. இந்த பழத்தில் பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம், பாஸ்பரஸ், அயன், விட்டமின் சி, தைமின், ஃபோலிக் ஆசிட், பீட்டா கரோட்டின் அப்படிங்கிற நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடலுக்கு தேவையான சக்தியெலாம் கொடுத்து டைஜஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி கிட்னி ஸ்டோன் வராமல் தடுக்குது. ஹார்ட் டிசீஸ், கேன்சர் இதுலேருந்து நம்மளை காக்குது. இந்த பழத்தை நம்ம நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்துக்கிட்டு அதை நல்லா கட் பண்ணி போட்டு மிக்சியில் போட்டுட்டு அதில் ஒரு 3/4 கப் சர்க்கரையும் சேர்த்து அதை நல்லா அரைச்சிக்கலாம். இது நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு, 1 கப் அரிசி மாவு, கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்த்து இந்த அரைச்சி வச்சுருக்க பழம் சர்க்கரை போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துட்டு ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாம். இது சர்க்கரை தான் போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம வெல்லம் போட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம், கருப்பட்டி போட்டுக்கலாம், எதுனாலும் சேர்த்துக்கலாம். வெல்லம், கருப்பட்டிலாம் போட்டோன்னா அது கூடுதலான ஹெல்த்தியான பணியாரமாக இருக்கும். இது நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன். நல்லா இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். இது வாசத்துக்கு சுடுறதுக்கு முன்னால் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டேன் நான். ஏன்னா நெய்யும் வாசனையோடு அது ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுக்காக நெய் விட்டு கலந்துக்கிட்டேன். இப்போ ஒரு குழி பணியார சட்டி வச்சு அதில் எண்ணெய் இல்லைனா நெய், இல்லைனா எண்ணெய் நெய் ரெண்டுத்தையும் கலந்து விட்டு ஊற்றிக்கலாம். ஊற்றி அது காயட்டும். நல்லா சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, ஒரு 3/4 ஊற்றி எல்லா குழிகள்லையும் நிரப்பி அதை மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறமா அதை மெதுவாக திருப்பி போடலாம். அது ஈஸியாக திரும்பிடும். அதுக்கப்புறமா அதுவும் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெந்தாச்சு, எடுத்துடலாம். ஈஸியாக வந்துடும், ரொம்ப ஈஸியாக வந்துடும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். பொதுவாக பழங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க, சின்ன பிள்ளைங்களாம் கூட சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்துட்டோன்னா அது ஈஸியாக காலி ஆகிடும். அதுவும் செவ்வாழைலாம் சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. அப்படின்னு இருக்கும்போது குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ மீதி இருக்க மாவையும் இந்த மாதிரி குழி பணியாரம் செஞ்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த பழம்தான் செய்யணும் அப்படின்னு இல்லை, எந்த பழம் இருந்தாலும் அதை செய்யலாம். மஞ்சள் பழம், ரஸ்தாழி, பச்சை பழம், எதுலனாலும் செய்யலாம். எது இருக்கோ நல்லா கனிஞ்சிருக்கு, பசங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. உங்கள் கிட்டே இருக்க எந்த பழத்தில் வேணாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து செஞ்சுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் Amma கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.